இருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கும் பிடிக்கும் தானே? நீ சொன்னது யாருக்கு கேட்டுச்சோ இல்லையோ, இங்க இருக்கிற நம்ம நண்பர்களுக்கு கேட்டுச்சு. அதனால அவளை சந்தோஷப்படுத்த நாடகமா நடிக்க வராங்க நம்ம டோராவும் பூச்சியும். இன்னைக்கு பொங்கல் இல்லை. ஆனா பொங்கலுக்கு தேவையான முக்கியமான 3 பொருள் நம்ம கிட்ட இல்ல. அது என்னதுமா? கரும்பு, காய்கறி, மண்பானை. இந்த 3 பொருட்கள் எனக்காக வாங்கிட்டு வரியா? சரிம்மா, பாபுஜி நம்ம போகலாம். வாங்க நண்பர்களே, எல்லாரும் ஒண்ணா போலாம். முயற்சி திருவினையாக்கும், முயன்றால் சாதிக்க முடியும். எங்க நம்ம போறோம்? புச்சி, அம்மா பொருட்கள் வாங்கும்னு சொன்னாங்க. ஆனா எங்க வாங்கணும்னு சொல்லலையே. உனக்கு எங்க இருக்குன்னு தெரியுமா? எனக்கு தெரியாதே. உங்களுக்கு தெரியுமா? போறா, நமக்கு வழி தெரியலனா நம்ம யாருக்கிட்ட வழி கேட்போம்? ஆமா, நம்ம மேப் கிட்ட கேட்போம். எல்லாரும் மேப் சொல்றீங்களா? நீங்கள் போகும் இடத்தின் வழியை கண்டு சொல்லும் நண்பன் நான். நான் தான் மேப், நான் தான் மேப், நான் தான் மேப். நண்பருக்கு கை நீட்டி வழியை காட்டும் வழிகாட்டி. நான் தான் மேப், 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 நான் தான் மேப். டோராவுக்கு தேவையான முக்கியமான 3 பொங்கல் பொருட்களின் இடம் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும். அந்த இடத்துக்கு போற வழியை சொல்லவா? கரும்பு தோட்டம், காய்கறி தோட்டம், குயவனின் வீடு. மறந்துடாதீங்க, கரும்பு தோட்டம், காய்கறி தோட்டம், குயவனின் வீடு. கரும்பு தோட்டம், காய்கறி தோட்டம், குயவனின் வீடு. முதல்ல நம்ம கரும்பு தோட்டத்துக்கு போகலாம். போகலாம் டோரா. புச்சி, கரும்பு தோட்டம் உன் கண்ணுக்கு தெரியுதா? எனக்கு தெரியலையே. உங்களுக்கு கரும்பு தோட்டம் எங்க இருக்குன்னு தெரியுதா? என்ன, பின்னாடி இருக்கா? ஆமா டோரா, பின்னாடி தான் இருக்கு. வா போகலாம். வாங்க நண்பர்களே, எல்லாரும் ஒண்ணா போலாம். முயற்சி திருவினையாக்கும், முயன்றால் சாதிக்க
நீங்கள் போகும் இடத்தின் வழியை கண்டு சொல்லும் நண்பன் நான். நான் the map, நான் the map, நான் the map. நண்பருக்கு கை நீட்டி வழியை காட்டும் வழிகாட்டி நான் the map. நான் the map, 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 நான் the map. கரும்பு தோட்டம், காய்கறி தோட்டம், குயவனின் வீடு. மறந்துடாதீங்க, கரும்பு தோட்டம், காய்கறி தோட்டம், குயவனின் வீடு. அடுத்து நம்ம காய்கறி தோட்டத்துக்கு போகலாம் பூச்சி. நண்பர்களே, காய்கறி தோட்டம் உங்களுக்கு எங்க இருக்குன்னு தெரியுதா? என்ன? பின்னாடி இருக்கா? ஆமா டோரா, பின்னாடி தான் இருக்கு. வா போகலாம். காய்கறி நண்பர்களே, எல்லாரும் ஒண்ணா போலாம். முயற்சி திருவிழியாக்கும், முயன்றால் சாதிக்க முடியும். இது நமக்கு ஒரு டோரா, உனக்கு அந்த சத்தம் கேட்டுச்சா? என்ன சத்தம் பூச்சி? ஆமா பூச்சி, எனக்கு அந்த சத்தம் கேட்டுச்சு. உங்களுக்கு அந்த சத்தம் கேட்டுச்சா? என்ன? உங்களுக்கு கேக்குதா? அங்க பாரு பூச்சி, சூரியன் அழுதுட்டே இருக்கு. சூரியன் சிரிச்சா மட்டும்தான் நம்மளால காய்கறி தோட்டத்துக்கு போக முடியும். சூரியன் சிரிக்கணும்னா நம்ம என்ன செய்யணும் டோரா? நம்ம சூரியனுக்கு நன்றி சொன்னா சூரியன் சிரிக்கும். அதனால எல்லாரும் நன்றி சொல்லுங்க. ஆமா, எல்லாரும் நன்றி சொல்லுங்க. நன்றி சொல்லுங்க. டோரா, என்ன சிரிக்க வச்சிட்டீங்க? நீங்க இப்போ தாராளமா காய்கறி தோட்டத்துக்கு போய் காய்கறி எடுத்து பறிச்சுக்கோங்க. வா பூச்சி. காய்கறி தோட்டத்துக்கு போயாச்சு. அடுத்து நம்ம எங்க போகணும் டோரா? நீங்கள் போகும் இடத்தின் வழியை கண்டு சொல்லும் நண்பன் நான். நான் the map, நான் the map, நான் the map. நண்பருக்கு கை நீட்டி வழியை காட்டும் வழிகாட்டி நான் the map. நான் the map, 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 நான் the map. கரும்பு தோட்டம், காய்கறி தோட்டம், குயவனின் வீடு. மறந்துடாதீங்க, கரும்பு தோட்டம், காய்கறி தோட்டம், குயவனின் வீடு. அடுத்து நம்ம குயவனின் வீட்டு முன்னாடி உள்ள பானையை எடுக்க போகலாம். நண்பர்களே, உங்களுக்கு எங்கேயாவது பானை தெரியுதா? என்ன? பின்னாடி இருக்கா? ஆமா டோரா, பின்னாடி தான் இருக்குது. வா போகலாம். வாங்க நண்பர்களே, எல்லாரும் ஒண்ணா போலாம். முயற்சி திருவிழியாக்கும், முயன்றால் சாதிக்க முடியும். இது நமக்கு ஒரு புச்சி, அம்மா சொன்ன பொங்கல் பொருட்கள் எல்லாம் வாங்கியாச்சு. இதை கொண்டு போய் அம்மா கிட்ட கொடுக்கலாம். அம்மா அம்மா, என்ன டோரா, பொருட்கள் கொண்டு வந்துட்டியா? நல்லது, இப்ப நம்ம பொங்கல் வைக்கலாம்.
திரும்ப போடுவாங்க. அதே மாதிரி இந்த டோராவின் பொங்கல் பயணத்தை ஒன்ஸ் மோர் கேட்டா திரும்ப போடுவாங்களா? ரிதீஷ் கொஞ்சம் பொறு. நாளைக்கு நம்ம பள்ளி யூடியூப் சேனல்ல வரும். ஒரு தடவை என்ன, நீ பல தடவை டோராவின் பொங்கல் பயணத்தை பார்க்கலாம். சரி ஏஞ்சல், அடுத்து என்ன? கண்ணும் கதை பேசும் காரிக்கையாய் கண்முன்னே வருவது நடனக்கலையாய் நம் 3, 4 மற்றும் 5ஆம் வகுப்பு மாணவ மாணவிகளின் அசத்தலான நடனம் இதோ உங்களுக்காக. இனி தன சேரும் நாளாச்சி பச்சை வெல்லம் பச்சரிசி பொங்கலாச்சு. அப்பா பொங்க வச்சி பாட்டுபடி நம்ம தமிழர் புகழ உலகில் நாட்டும்படி நம்ம தமிழர் புகழ உலகில் நாட்டும்படி போடி கொளவ போடி இது நம்மோட தமிழர் திருநாடு
பொங்க வச்சு பாட்டுபடி நம்ம தமிழர் புகழ உலகில் நாட்டும்படி நம்ம தமிழர் புகழ உலகில் நாட்டும்படி
வருஷம் பொங்கல் நடனத்துக்கு என் பேரையும் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு வந்தேன். பேரழகா பதிவு செய்யற அளவுக்கு உன்னை மாத்திடுச்சா இந்த நடனம்? ஆமா ஏஞ்சல், இதெல்லாம் கண்டுக்காத. அடுத்து என்ன? அடுத்து என்னவா? பொங்கல் பம்பர் குலுக்கல் தான். ஆரம்பிக்கலாமா? இதோ 3, 4 மற்றும் 5ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான மெகா பம்பர் குலுக்கல் உங்களுக்காக. நீங்கள் ஆர்வத்துடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் மெகா பம்பர் குலுக்கல் முதல் அதிர்ஷ்டசாலி யார் என்று பார்ப்போமா? முதலாவதாக பள்ளி தாளாளர் அவர்கள் இருப்பாங்க. 3ஆம் வகுப்பு மாணவர்கள் யார் முதல் அதிர்ஷ்டசாலி என்று பார்க்கலாம். சையது ஹாசன் 3rd C, 3ஆம் வகுப்பு E பிரிவு. சையது ஆதி 3ஆம் வகுப்பு 3rd C. இரண்டாவது அதிர்ஷ்டசாலி தியா ரோஷன் 3rd D, தியா ரோஷினி 3rd C, தியா ரோஷினி 3rd D. நான்காம் வகுப்பு மாணவர்கள் முதல் அதிர்ஷ்டசாலி யார் என்று பார்ப்போம். சித்தார்த் 4ஆம் வகுப்பு சித்தார்த் E பிரிவு, B பிரிவு. சித்தார்த் 4ஆம் வகுப்பு ஆ பிரிவு. சித்தார்த் 4ஆம் வகுப்பு ஆ பிரிவு. 4B. அடுத்த 4ஆம் வகுப்புக்கான அதிர்ஷ்டசாலி யார் என்று பார்ப்போமா? பார்த்துடலாமா? யாரா இருக்கும்? பார்த்துடலாம். ஹரிஹரசுதன் 4ஆம் வகுப்பு E பிரிவு 4D. இதோ 4ஆம் வகுப்பிற்கான இன்னொரு அதிர்ஷ்டசாலி மித்ரன் 4ஆம் வகுப்பு ஆ பிரிவு 4B. திரும்பவும் 4ஆம் வகுப்பிற்கான ஆ பிரிவுக்கான அதிர்ஷ்ட வாய்ப்பு வந்துள்ளது. மித்ரன் 4ஆம் வகுப்பு 4B, 4ஆம் வகுப்பு ஆ. இதோ 5ஆம் வகுப்பிற்கான அதிர்ஷ்டசாலியை பார்க்கலாமா? யாருன்னா தக்ஷா எஸ் 5ஆம் வகுப்பு ஆ பிரிவு 5B.
பிரணிதாரியா. இது 5ஆம் வகுப்பிற்கான அதிர்ஷ்டசாலி பிரணிதாரியா, 5ஆம் வகுப்பு ஆ பிரிவு. மற்றொரு பெயரும் 5ஆம் வகுப்பிற்கான ஆ பிரிவுக்கு தான் கிடைத்துள்ளது. ரோஹித் ஏ. ரோஹித் ஏ 5ஆம் வகுப்பு ஆ பிரிவு 5B. ரோஹித் ஏ. கை தட்டலாமே, உங்கள் கரகோஷத்தை எழுப்பலாமே. மூன்றாம், 4ஆம், 5ஆம் வகுப்புக்கான மொத்தத்துக்கும் சேர்த்து ஒரு அதிர்ஷ்டசாலியை இப்போது அறிவிக்க போறோம். யாரும் பார்க்கலாமா? யார் அந்த மெகா அதிர்ஷ்டசாலி? யாராக இருக்கும்? இதோ கிருபாகரன், 3ஆம் வகுப்பு அ பிரிவு 3A. ஆஹா, அதிர்ஷ்ட வாய்ப்பு நழுவி போனதே கிருபாகரனுக்கு. சரி, அதற்கான அடுத்த அதிர்ஷ்டசாலி யார் என்று பார்ப்போமா? ஒரு கவுண்டர் கொடுத்துடலாமா? 5 4 3 2. யார் அந்த அதிர்ஷ்டசாலி பார்த்துடலாமா? கிருபாகரன் நழுவ விட்ட அதிர்ஷ்ட வாய்ப்பு இப்ப யாருக்கு கிடைத்துள்ளது? 5ஆம் வகுப்பு கெலிக்ஸ். 5ஆம் வகுப்பு இ பிரிவு கெலிக்ஸ். ஃபெலிக்ஸ் நடனம் ஆடிக்கொண்டே வருகிறார். நன்றி. ஏஞ்சல், பொங்கல் நிகழ்ச்சியை பார்த்த உடனே ஊர்ல இருக்கிற சொந்த பந்தங்களோடு பொங்கல் கொண்டாடலாம்னு ஆசை வந்துடுச்சு. அதான் ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ண போனேன். நிதிஷ், வெயிட் பண்ணு. நன்றி உரை சொன்னதுக்கு அப்புறம் நம்ம 2 பேருமே சேர்ந்தே ஊருக்கு போலாம். நன்றி உரை வழங்க வருபவர் 5ஆம் வகுப்பு மாணவி தாரா சிவா. அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி விடை பெறுகிறேன். அனைவருக்கும் இனிய தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நன்றி.